தமிழக அரசு சார்பில் நடமாடும் மருத்துவ ஊர்தி மூலம் பெண்களுக்கு புற்றுநோய் பரிசோதனை இலவசமாக வழங்கப்பட உள்ள நிலையில் மருத்துவ ஊர்தி கண்காணிப்பு அதிகாரி மருத்துவர் ஜெயஸ்ரீவுடன் நமது செய்தியாளர் பாஸ்கரன் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். மகளிருடைய நலவாழ்வுக்காக அவங்களோட இருப்பிடத்துக்கே சென்று இந்த நடமாடும் மருத்துவ ஊர்தி என்பது சேவையில் ஈடுபட உள்ளது. இந்த நடமாடும் ஊர்தியை பற்றி சொல்லுங்க. இந்த நடமாடும் ஊர்தியானது இந்தியாவிலேயே கவர்மெண்டால் முழுக்க அரசால் நிறுவப்பட்டுள்ள ஒரு சேவைங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான். இது மாவட்டத்திற்கு ஒரு ஊர்தி வழங்கப்பட உள்ளது. முழுமையாக அரசால் செயல்படுத்தப்பட உள்ளது. இந்த ஊர்தியில் உங்களுக்கு 3 வகையான புற்றுநோய் ஆரம்ப நிலையிலே கண்டறியப்படும் திட்டங்கள் உள்ளன. மார்பக புற்றுநோய்க்கான மேமோகிராம் வசதி இருக்கிறது மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய்க்கும் வாய் புற்றுநோய்க்கும் உள்ள பரிசோதனைகளும் இதில் உள்ளது. இது இல்லாமல் உங்களுக்கு இருதய நோய்க்கான பரிசோதனையான இசிஜி வசதியும் உள்ளது மற்றும் பல வகையான இரத்த பரிசோதனைகள் செய்து கொள்ளலாம். சென்டருக்கு போய் அவங்கள டெஸ்ட் பண்ணிக்க முடியல, எங்களுக்கு நேரம் இல்லை, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற பேரியர்ஸ் எல்லாம் நீக்கிறதுக்காக வீடு தேடியே அவங்களுக்கு ஒரு புற்றுநோய் மெயினாக புற்றுநோய்க்கான பரிசோதனைகள் இது வழங்கப்பட உள்ளது. இது இல்லாமல் மற்ற பரிசோதனைகளும் வழங்கப்பட உள்ளது. பெண்கள் 30 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து பெண்களும் இத்திட்டத்தை பயன்படலாம். அன்று அவங்களுக்குள்ள ரிஸ்க் அசஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 புற்றுநோய்க்கான பரிசோதனையோட முடிவு, அது இல்லாமல் அவங்களுக்கு வேற ஒரு 4 புற்றுநோய்க்கான ரிஸ்க் அசஸ்மெண்ட், அதில் ஏதாவது ஹை ரிஸ்க் கேட்டகரியில் அவங்க இருக்காங்களாங்கிறதுக்குள்ள ஒரு முடிவு, ரத்த பரிசோதனை முடிவு, இது இல்லாமல் மேமோகிராமோட ஃபிலிம் பிரிண்ட் பண்ணி அவங்க கையில் அன்னைக்கே கொடுத்துடுவோம். ஸோ அவங்க பண்ணி டெஸ்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு 1 மணி நேரத்திலேயே அவங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்டும் கையில் வந்துடும். தனியார் மருத்துவமனையில் செய்யணும்னா ஒரு மேமோகிராம் என்கிற வசதி மட்டுமே உங்களுக்கு ஒரு 3000-4000 அளவிற்கு ஆகலாம். அது இல்லாமல் மற்ற பரிசோதனைகள் எல்லாம் சேர்த்து எப்படியும் ரத்த பரிசோதனை, இசிஜி பரிசோதனை, கருப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை, வாய் பரிசோதனை, மார்பக புற்றுநோய் பரிசோதனை, இத்தனையும் பண்ணோம் அப்படின்னா எப்படியும் ஒரு 5000 அவங்களுக்கு செலவாகிற மாதிரி இருக்கும். இதை முற்றிலும் இலவசமாக தமிழக அரசால் வழங்கப்பட உள்ளது.